பார்க்க ரெடியாக கண்ணுங்களா? நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா 7 வியூஸ் வந்திருந்தாங்க. நான் வந்து 10 வியூஸ்க்கு வந்துட்டு இது சொல்லியிருந்தேன். பட் 7 வியூஸ் வந்திருந்தாங்க. பரவாயில்ல. ஃபஸ்ட் வீடியோவுக்கு 7 வியூஸ் பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் லைக்ஸ் தான் வரல. நான் 2 லைக் வந்துச்சு. அந்த 2 லைக் நானே போட்ட லைக் தான். தேர்ஸ் நோ ப்ராப்ளம். சந்தோஷம்தான். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன பேசுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு அழகான லவ் ஸ்டோரி, ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு லவ் ஸ்டோரி தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி ரிட்டன் பை மீ கேகேஆர். இந்த ஸ்டோரி வந்து நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டோரி எழுதும் போதே பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு ஃபீல் குட்டாக, எனக்கே ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து இந்த ஸ்டோரி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோரியோட ஹீரோ பேர் வந்துட்டு ராம். ஓகேங்களா? ரெட் ஸ்டிங் தியரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லிட்டு தெரியும்னு தெரில. ஃபஸ்ட்டு ரெட் ஸ்டிங் தியரினா வந்துட்டு நான் என்னன்னு சொல்லிடுறேன். ரெட் ஸ்டிங் தியரினா நீங்கள் உங்களுக்கும் உங்களோட சோல்மேட்டுக்கும் நடுவில் ஒரு ரெட் ஸ்டிங் இருக்கும். அதுதான் வந்து ரெட் ஸ்டிங் தியரியோட கான்செப்ட். உங்களுக்கும் உங்கள் சோல்மேட்டுக்கும் நடுவில் ஒரு ரெட் ஒயர் இருக்கும். அந்த ரெட் ஒயர் வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களை வந்து அவங்களோட சேர்த்து வச்சிரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ரெட் ஸ்டிங் தியரியோட கான்செப்ட்டு. ஸோ இந்த கதையும் வந்துட்டு அந்த மாதிரி தான் போகும். நம்ம ஹீரோ ராம் வந்துட்டு 5th வரைக்கும் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்காரு. 5th அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஆனால் நல்லா படித்த பசங்களை மட்டும்தான் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. படிக்காத பசங்கள்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இந்த பையன் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஸோ எப்படியாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்மளோட பேரை கொடுத்துடணும் அப்படிங்கிற ஆசையில் நிறைய விஷயங்கள் பண்ணுறான். லைக் ஸ்பீச்சு, ட்ராமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவனோட பேரை கொடுக்குறான். எப்படியாவது ஒரு நோனபிள் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கான். அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி ஓகே, அவனுக்கு வந்து அங்கே ஸ்கூலில் ஒரு நாகலட்சுமி அப்படிங்கிற ஒரு மேம் கிடைக்கிறாங்க. அந்த மேம் வந்துட்டு இவ்வளோ தானடா அவன் ஆசை, வா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் வந்து எந்த ஒரு காம்படிஷன் நடந்தாலும் ஃபஸ்ட்டு இவன் பேரை கொடுத்துருவாங்க. ஆமாம், அவ்வளோ ஒரு கைண்ட்ஃபுல்லான ஒரு மேம் அவங்க. இருந்தாலும் இந்த பையன் எடுக்கிற மார்க் இப்போயுமே இந்த பையனோட வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. யாரும் அவன் நல்லா படிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் அவனுக்கு படிப்பே செட் ஆகாது அப்படின்னு தூக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டதுக்கப்புறம் லைக் சொல்லவே வேணாம், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லவே வேணாம்ல. அவ்வளோ என்ஜாய்மெண்ட். தினம் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவான். கவர்மெண்ட் பஸ்ஸில் அவனுக்கு ஃப்ரீ வேறு, அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தா. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். செம்ம ஹாப்பியாக இருக்கான். 9th அது வரைக்குமே அவனுக்கு லவ்ங்கிற ஒரு கான்செப்டே வந்துட்டு அவன் பிரெயினில் கிடையாது. லைக் லவ்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அவனுக்கு. லவ்னா என்னன்னே அப்படிங்கிற ஒரு ஐடியாவே அவனுக்கு கிடையாது. ஆஃப்டர் த 10th வந்துட்டு அவன் ஃபஸ்ட் டைம் அவன் ஊரில் ஒரு பொண்ணு ஏறுறதை பார்க்குறான். லைக் அவன் வந்துட்டு 9th 8:30 மணி பஸ் ஏறுவான்னு வச்சுங்களேன். 10th போது ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்காக 7:45 பஸ் ஏற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ அவன் ஃபஸ்ட் டைம் 10th 7:45 பஸ் ஏறும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். அதாவது அவங்க ஊர் பஸ் ஸ்டாப்லேயே ஒரு பொண்ணை பார்க்குறான். யாரா அந்த பொண்ணுன்னு பார்த்தா இந்த பொண்ணு இவனோட கிளாஸ் தான். பட் ஆனால் வேறு செக்ஷன். இவனோட கிளாஸ் தான், வேறு செக்ஷனுங்கிறதுனால இந்த பொண்ணை வந்து எனக்கு தெரியவே இல்லை. இதனால் அந்த பொண்ணு 7:45 பஸ்ஸுக்கே போயிடும். இவன் வந்து 8:30 பஸ்ஸுக்கு போகிறதுனால இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே அவன் நோட் பண்ணாமல் இருந்திருக்கான். ஸோ 10th அப்புறம் இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறத வந்து அவன் நோட் பண்ணுறான். யாரா அவ அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நோட் பண்ணுறான். நோட் பண்ணிட்டு அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணுறான். ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணை பார்க்குறது, அந்த பொண்ணு இவனை பார்க்குறது சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஒரு டைமில் சரி இது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அப்போது இவனுக்கு பக்கத்து ஸ்கூல் பையன்ட்ட, மச்சான் அந்த மாதிரி நான் வந்து இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவன், இல்லை மச்சான் வேணாம், நீ நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணு, இன்றைக்கி பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே என்னமோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி மச்சான் நான் அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா அந்த தற்குறி அவன் போயிட்டு அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். லைக் இவன் போய் ஒருத்தனை ஹெல்ப் கேட்டான்ல, அவன் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, இந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்ஸ்பாலெலாம் சொல்லி பெரிய பிரச்சனையாகி லெட்டராக எழுதி வச்சிட்டாங்களாமா. இந்த பையனுக்கா அல்லு இல்லை, ஐயோ அடுத்த நாள் நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறதுனால சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லு இல்லாமல் உட்காந்துட்ருக்கான். மறுநாள் வருது, பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு வெயிட் பண்ணுறான். அந்த பொண்ணு கரெக்டாக வராங்க. வந்தோடனே இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு,
மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 10th வந்து சொல்கிறாரு தலைவர். லைக் இது எப்படின்னா ஒரு சின்ன பசங்கள் லவ் தான், ஓகேங்களா. 10th வந்துட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே சொல்லலைங்க. ஒரு மாதிரி இவனுக்கு பயம் எடுத்துக்கிச்சு, எதுவுமே சொல்ல. டக்குன்னு பஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பஸ் ஏறிட்டாங்க. பஸ் ஏறிட்டு லாங்லேருந்தே அந்த பொண்ணு என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அடுத்த நாள் சரி ரிசல்ட் இன்றைக்கி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வருது. அடுத்த நாளும் ஆசாசியாக அப்படியே பஸ் ஸ்டாப் போய் நிற்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்ல போகிறா, ஆசைங்கிறத விட பயத்தில் போய் நிற்கிறான்னு வச்சுக்கலாமே. அடுத்த இந்த பொண்ணு என்ன சொல்ல போகிறாளோ அப்படிங்கிற பயத்திலே போய் நிற்கிறான். பார்த்தா பஸ்ஸு வந்துருச்சு, அந்த பொண்ணு என்ன வரல. ஸோ இவனுக்கு பயம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இதே ஒரு நாள் 2 நாள் நடக்கல. அந்த பொண்ணு வந்துட்டு 2-3 நாளாக வரவே இல்லை. லைக் அந்த அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரவே இல்லைன்னு வச்சுங்களேன். அடுத்து ஒரு 6 நாள் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வரல. அப்போ இவனுக்கு என்ன நினைக்க தோணும் சொல்லுங்கள். செம்ம பயத்தில் உட்காந்துட்ருக்கான். அப்போ வந்துட்டு எதர்ச்சியாக ஒரு 6 நாளைக்கு அப்புறம், ஒரு 5 நாளைக்கு அப்புறம் வச்சுங்களேன், அந்த பொண்ணோட பக்கத்து வீட்டுக்கார அக்கா இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க பஸ் ஏறுறதுக்காக. அப்போ வந்து இவன் கேட்குறான், ஏன் அந்த பொண்ணு வந்துட்டு இத்தனை நாளாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, ஸோ அதனால் வரல, நாளைக்கு வந்துடுவா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவா அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம ப்ரப்போஸ் பண்ணதுனால தான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் டவுட் வேறு அதெல்லாம். ஸோ வந்துட்டு ஒரு நல்ல ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அடுத்த நாளும் வருது. இவன் போயிட்டு ஸ்பெஷல் கிளாஸில் உட்காந்துருக்கான். அந்த பொண்ணோட அப்பாவோட ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூலுக்கு வந்துட்டு இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரா. இவனா ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வெக்கப்படுறான்னு வச்சுங்களேன். ஒரு ஆம்பளை பையன் வெக்கப்பட்டா அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இவன் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறான். கூட இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு கலாய்க்கிறாங்க, என்ன வச்சான் கமிட் ஆகிட்ட போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்கிறாங்க. இப்படியே நல்லா போயிட்டுருக்கு லவ். தினம் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா லைக் அந்த ஒரு 1/2 hour கேப் இருக்கும்ல. 4:30 மணிக்கு ஸ்கூல் முடியும், மதியம் 5 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அந்த 4:30 to 5 அந்த 1/2 மணி நேரம் கேப்பில் வந்துட்டு தினம் அந்த பொண்ணை மீட் பண்ணுறது. அந்த பொண்ணு வந்து தினம் எனக்கு 20 ரூபா காசு கொடுக்குமாமா. தினம் 20 ரூபா காசு கொடுத்து எதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுமாமா. லைக் இவரும் வந்துட்டு தினமும் போயிட்டு பிஸ்கெட் பாயிண்ட் வாங்கிட்டு போயிட்டு இதில் உட்காந்துக்கு வரான், ஸ்பெஷல் கிளாஸில் உட்காந்துக்கு வரான். ஸோ ஒரு நல்ல லவ், ஒரு ஃபீல் குட்டாக போயிட்டுருக்க லவ்வில் தான் வந்துட்டு 10th முடிஞ்சிருது. 10th இவன் தான் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் சொன்னேன்ல. ஸோ 10th அவன் எடுத்திருக்க மார்க் வந்து இவனுக்கு செட் ஆகலை. இவங்க ஃபேமிலிக்கு செட் ஆகலை. ஸோ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டாங்க, இதுக்கு இப்படியே போயிட்டு இருந்தான் அவன் 11th பாஸ் பண்ண மாட்டான், அவன் லைஃபை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 10th அப்புறம் அவனை டிப்ளமோ ஜாயின் பண்ணிட்டாங்க. டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கான். ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கான். இந்த பொண்ணு தான் இருக்கால்ல, பார்த்துக்கலாம், சீக்கிரமாக வேலைக்கு போய்ட்டோன்னா அந்த பொண்ணை போய் வீட்டில் பொண்ணு கேட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு டக்குன்னு என்னாச்சுன்னு தெரில, இவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைக் இவன் வந்துட்டு அந்த பொண்ணுனா உயிர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான். டக்குன்னு அந்த பொண்ணு இவனை அவாய்ட் பண்ணவும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் போய் பேச ட்ரை பண்ணாலும் சுத்தமாக கண்டுக்காத மாதிரி இவனை ஒதுக்கிறது, இப்படிலாம் பண்ணவும் இவனுக்கு மனசே ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் இனிமேல் இந்த பொண்ணுங்களே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைஃப்பை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தான். அவ்வளோதான், இதோட லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களே இப்படி தான் சொல்லிட்டு அவனோட லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தான். இந்த டைமில் தான் வேறு ஒரு பொண்ணோட என்ட்ரி. லைக் ஷீ இஸ் த ஹீரோயின் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லாமே. அவங்க உள்ள என்ட்ரா வராங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 6th-லேருந்து 8th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தானே படித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனா ஆமாம் இங்கே தான் படித்தேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு FBயில் தான் பேசிக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில். 2 பேரும் அப்போ தான் ஃபோன் வாங்கின டைம் புதுசு. இவன் அப்போ தான் ஃபோன் புதுசாக வாங்குறான், காலேஜ் ஜாயின் பண்ணால. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ண அப்புறம் ஃபோன் அப்போ தான் புதுசாக வாங்குறான். ஃபோன் வாங்கின புதுசு. ஸோ கேட்குறான், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன், உங்களுக்கு வந்துட்டு கீர்த்தனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கீர்த்தனா தெரியும், எங்கள் கிளாஸ் தான், சொல்லுங்க அப்படின்னு. நான் கீர்த்தனாவோட ஃப்ரெண்டு, எனக்கு உங்களை வந்து அந்த ஸ்கூல்லேருந்தே தெரியும், எனக்கு வந்து RKR ஸ்கூல்லேருந்தே எனக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கவே ஒரு 2-3 நாள் போகுது. இவனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை இவன் ஸ்கூலில் லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட கிடச்ச அதே ஃபீல் வந்துட்டு அந்த ஃபீலை விட எக்ஸ்ட்ராவே இந்த பொண்ணுகிட்ட கிடச்சிருக்கு. ஸோ இவனும் நல்லா ஜாலியாக பேசுகிறான் இந்த பொண்ணுக்கிட்ட. இந்த பொண்ணு ஒரு டைமில் சொல்கிறாங்க,
எனக்கு உங்களை வந்து 8லேயே தெரியும். நான் வந்து உங்களை ஆர்கேஆர் ஸ்கூலில் 8லேயே பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நானும் உங்கள் ஊர் தான். நான் உங்களை எங்கள் வேன்லேயே பார்த்துருக்கேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். இதை சொன்னதுக்கப்புறம் அவனோட மைண்ட் செட் எப்படின்னா, அந்த பொண்ணு எப்படி சொல்கிறான்னா, நான் வந்து கடைசி சீட்டில் உட்காந்துருப்பேன், நீங்கள் வந்து டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருப்பீங்க. ஸோ நடுவில் வந்து அந்த ரிக்கு மாதிரி ஒரு கம்பி போய்ட்ருக்கோம். ஸோ அந்த கம்பிக்கு நடுவில் வந்து நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ அழகாக சாமிங்காக இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கா ராமுக்கு இதை கேட்டுட்டு, என்னப்பா நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்களா என்ன? ஐ மீன் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து காம்ப்ளிமெண்ட் தர்றது எந்த ஒரு பசங்களுக்காக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த பொண்ணு காம்ப்ளிமெண்ட் தரவும் இவனுக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான். அப்போ தான் சொல்கிறா, எனக்கு வந்து உங்களை 8லேருந்தே தெரியும். நான் உங்களை 8லேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. கேட்டோடனே நம்ம ராமுக்கா அல்ல என்ன மேரேஜா? என்னப்பா நீ பாட்டு டக்குன்னு நீ பாட்டு வந்தா நீ பாட்டு பேசுகிற, நீ பாட்டு மேரேஜ்ன்ற என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம் கேட்குறான். நம்ம ராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறோம். என்றைக்குன்னா November 6 வந்துட்டு November 6, 2021 வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த லவ் அக்செப்ட் பண்ணுறாரு. நல்லா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நல்லா போயிட்டுருக்க ஒரு லவ்னு கூட வச்சுக்காமே, அந்த பொண்ணுக்காக வந்துட்டு ஓகே நம்மளையுமே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அதாவது 8ஆவதுல பார்த்த நம்மள ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நம்ம ராம் வந்து அப்படியே மூவ் ஆகிறாரு. அப்படியே நவம்பர் டிசம்பராக மாறுது. டிசம்பர் கரெக்டாக 2022 ஸ்டார்ட் ஆகிற டைமிங்கில் வந்துட்டு அந்த நியூ இயர் இருக்கும்ல, நியூ இயரில் திடீர்னு அந்த பொண்ணே ஃபோன் பண்ணி, இல்லை நமக்குள்ளே லவ் செட் ஆகாது, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன ரொம்ப நம்புகிறாங்க, அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம படிக்கிற வயசு, இந்த வயசில் வந்துட்டு நம்ம லவ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், அதனால் நம்ம லவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு லவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். இந்த பையனோட மைண்ட் செட் அப்போ எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் இந்த பையனை பற்றி யோசிச்சிருக்கலாம்ல. ஸோ அந்த பொண்ணு எதுவுமே யோசிக்காமல், இல்லை நமக்கு அந்த லவ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னனே இவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இவன் நினச்சிக்கிட்டான் நமக்கு இந்த பொண்ணு தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான். திடீர்னு அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை நமக்குள்ள அந்த லவ் செட் ஆகாது, லைஃப் செட் ஆகாது அப்படின்னா இந்த பையனுக்கு என்ன நினைக்க தோணும் இல்லையா? ஸோ இவன் இந்த வேறு எதுவுமே சொல்ல, ஃபோர்ஸ்லாம் எதுவும் பண்ணல. சரி ஓகேங்க, லவ் செட் ஆகாதுன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் என்ன தான் சொல்லியிருந்தாலும் மனசில் அந்த ஒரு சின்ன காதல் இருக்கும்ல, அந்த காதல் வந்து ஏங்குது. எப்படியாவது வந்து அவங்க நம்ம கூட பேசிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் வந்து ஒரு ஏக்கமாக மாறுது. ஏக்கமாக மாறிட்டு இன்ஸ்டாவில் ஃபேக் ஐடிலாம் க்ரியேட் பண்ணுறான். இங்கேருந்து தான் அவனோட பைத்தியகாரத்தனம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி வச்சுக்காமே, அவன் வந்து ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணுறான். ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேறு ஒருத்திங்க மாதிரி போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ராம் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான், ராம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான், தயவு செஞ்சு ராம் இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்க கூட எப்படியாவது பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராம் கூட பேசுகிறாங்க. பேச ராம் இன்னும் பிடிச்சி போயிடுது. லைக் நமக்காக ஒருத்தன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ராம் இன்னும் பிடிச்சி போயிடுது. இன்னும் பிடிச்சி போயிட்டு ராம்கிட்ட நான் பண்ண தப்பு தான், எனக்கு நீ தான் வேணும், தெரியாதனமாக நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராம் செம ஹாப்பி ஆகிடுறான். ஹாப்பி ஆகிட்டு இந்த பொண்ணு தான் நம்ம லைஃப், இனிமேல் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணி அந்த பொண்ணை தான் ஒய்ஃபன்னே நினச்சி அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறான். ஜான் ஃபிப்ரவரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் தான் பெரிய பிரச்சனை வருது. ஏன்னா May 17 வந்துட்டு இவங்க 2 பேர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. May 17 ஃபஸ்ட் டைம் 2 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் 5 minutes. அந்த பொண்ணு வந்துட்டு நான் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் தான் இருக்கேன், ப்ளீஸ் வா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் அது வரைக்கும் சின்ன பையனாக இருந்த பையன் ஃபஸ்ட் டைம் தில்லாக ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக நேரில் போகிறான். ஸோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு, அது ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன தயக்கத்தோட, ஐயோ அந்த பொண்ணு என்ன சொல்ல போகிறா, என்ன பண்ண போகிறா, அது வீட்டுக்கு போகிறோம், யார் இருக்க போகிறா, என்ன பண்ண போகிறாங்கிற அந்த ஒரு சின்ன தயக்கத்தோட ராம் வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். போயிட்டு ஜஸ்ட் 5 minutes தான் அந்த பொண்ணு இவனை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ கேரிங்காக 2 பேர்த்த லவ்வும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் 5 minutes. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டான். அந்த பொண்ணும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்.
ஆனால் அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு ஒரு மெமரபுளாக மாறிடுச்சு. லைக் இட்ஸ் அ கோல்டன் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு நினைவுகளாக மாறிடுச்சு. இப்படி இருந்த சுச்சுவேஷனில் 17 மீட் பண்ணுறாங்க. 22 இந்த பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கா, லைக் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கா. இவங்க காலேஜ் ஹாஸ்டலில் வந்துட்டு ஃபோனு அலௌட் கிடையாது. லீவுக்கு வந்து ஊருக்கு வந்திருப்பா. ஸோ அப்போ தான் வந்துட்டு சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராம் போயிட்டு பார்க்க போயிருக்கான். பார்க்க போன இடத்துல தான் அந்த பொண்ணை 5 மினிட்ஸ் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்கான். இவங்க 2 பேரும் 17 மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. 22 இந்த பொண்ணோட ஹாஸ்டலில் இந்த பொண்ணோட ஃபோன் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு ஃபோன் நம்பர் கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்றாங்க. இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணை வந்துட்டு அடித்தாங்களாம்மா, லைக் நிறையா சொன்னாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு என்ன லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா அடித்தாங்க, நிறையா பிரச்சனை பண்ணாங்க, ஃபோனெல்லாம் உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. லைக் கடைசியாக இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்குள்ளே லவ் வேண்டாம், லைக் நான் இதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருந்தேன், இது வந்துடக்கூடாது நினச்சி பயந்துட்டு இருந்தேன், கடைசியாக அதுவே வந்துருச்சு, நமக்குள்ளே லவ் வேண்டாம், நீயும் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே ராம் வந்து ஓகே இதுவும் ஜஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் நார்மலாகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கான். பட் ஆனால் 2022 ஜானில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை வந்துட்டு 2023 ஃபுல்லாக அவன் கூட அந்த பொண்ணு இல்லை. 2022 ஜானுக்கு அப்புறம் அதில் ஒரு அரை வருஷம், இதில் 2023 ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ராம் கூட அந்த பொண்ணு இல்லை. இந்த பையனுக்கும் அந்த பொண்ணை மறக்கவே முடியல எப்படியாவது. ஏன்னா இந்த பையன் நினச்சிட்டான்ல அந்த பொண்ணு தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான்ல. திடீர்னு இந்த பொண்ணை மறக்கணும் அப்படின்னா அது முடியவே முடியாதுல்ல. ஏதாவது பண்ணிமா இவன் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்கான், இந்த மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிரு, தயவு செஞ்சு பேசி, என்னால் உன் கூட பேசாமல் இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்கான். ஆனால் இவன் பேசின ஒரு விஷயமும் அந்த பொண்ணுக்கு டார்ச்சராக இருந்திருக்கு. இது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஆனால் இவன் பேசணும்னு நினச்சி இவன் பண்ண ஒரு முயற்சியுமே அந்த பொண்ணுக்கு டார்ச்சராக மட்டுமே இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இவனோட மைண்ட் செட் எப்படியாவது அந்த பொண்ணு கூட பேசணும், ஏன்னா இவனுக்கு அதுக்கு மேலே லைஃப் இருக்குல்ல. இவன் டிப்ளமோவில் தான் முடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சா இல்லை, டிப்ளமோ கடைசியில் தான் தலைவருக்கு அரியர் விழுந்திருக்கு. லைக் 4 அரியர் விழுந்திருக்கு. 4 அரியர். அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த பொண்ணு இல்லை நமக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட். ஏன்னா இவன் அதுக்கப்புறம் வேற ஒரு பிளான் வச்சுருந்தான். இவனுக்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியில் போகணுங்கிறது ரொம்ப ஆசை. இவங்க வீட்டில் வந்து இவனை அதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இவன் ஏதாவது பண்ணி சினி இண்டஸ்ட்ரியில் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஏன்னா சென்னை வந்துட்டாலே போதும்ல, லைக் சென்னை போயிட்டா ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கலாம், ஏதாவது பண்ணி சினி இண்டஸ்ட்ரியில் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் சென்னை வந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் சென்னையை நோக்கி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்காக இவன் ஒரு காலேஜில் வந்து சீட் போட்டிருப்பான். 4 அரியர் விழுந்ததுனால அந்த காலேஜ்லையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுனால ஜஸ்ட் திங்க் அபவுட், இவன் லைஃப் அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தானே. ஏன்னா ஆசைப்பட்ட பொண்ணு லவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டா. ஆசைப்பட்ட படிப்பு அதுவும் அரியர் அப்படிங்கிறனால கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு வருஷம் 2023 வந்துட்டு அவன் தனிக்காட்டு ராஜாவா அவங்க ஊருக்குள்ளேயே கிடைக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு, சின்ன வேலைகளை செஞ்சுட்டு, இந்த பொண்ணோட மெமரிஸில் லீவுக்கெலாம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு தெரியும், அந்த மாதிரியான டைமிங்லாம் இந்த பொண்ணு வருவா, அந்த பொண்ணுக்காக காத்திருக்கிறது, இந்த ஒரு சின்ன மொமெண்ட்லாம் வேதனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ வேதனையிலுமே இந்த பொண்ணை நினைக்கிற ஒரு நிமிஷமும் இன்னும் கஷ்டப்படுவான். லைக் நம்மளை விட்டு போயிட்டாலே, இந்த டைமில் நம்ம கூட இருந்ததுனா சந்தோஷமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பான். ஆனால் அந்த பொண்ணு ஜஸ்ட் அவள் வந்துட்டு அவளோட இதுக்காக விட்டுட்டு போயிட்டா. ஓகே ஃபைன், போயிட்டாங்க, அதுக்காக நம்மளும் போயிடணும் அப்படிங்கிறது அது இல்லைல்ல. கஷ்டப்பட்டான் தான், இல்லைன்னு சொல்ல. தென் இவன் நினச்ச மாதிரியே அடுத்த ஒரு செமஸ்டர்லேயே உட்காந்து அந்த 4 அரியரையும் கிளியர் பண்ணிடுறான். 4 அரியரையும் கிளியர் பண்ணிவிட்டு தென் ஹி கோயிங் டு சென்னை. இவன் சென்னையை நோக்கி ஒரு பிரயாணம் ஆரம்பிக்கிறான். சென்னைக்கு வந்து இறங்குறான். சென்னையில் வந்து இறங்கிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறான். காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணோட மனசு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஸ்காராக இருந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு நம்பர்லாம் மாற்றிட்டாங்க. எதில் ஃபோன் பண்ணாலுமே வந்துட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க. லைக் நான் அவங்களோட பேசணும் அப்படின்னா ஏன்டா அப்படி வந்து நாய் மாதிரி வந்துட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கலாம் வந்துட்டு ரொம்ப வல்கராலாம் பேசி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க.
இவன் இருந்தாலும் திரும்ப திரும்ப போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கெஞ்சுவான், தயவு செஞ்சு வந்துடு, என்னால் வந்து உன்னை விட்டு இருக்க முடியல, தயவு செஞ்சு வந்துடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். அந்த பொண்ணு நோ நோ போ, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்களாம். இவன் அவ்வளோ ஒரு கஷ்டத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு லைக் காலேஜ் ஜாயின் பண்ணிடுறான். 2024 ஸ்டார்ட் ஆகுது. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி கரெக்டாக பொங்கல் வருது. 2024 பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொங்கல் அப்போது இவன் ஊருக்கு போயிருக்கான். ஊருக்கு போன இடத்துல அந்த பொண்ணோட நம்பர் கிடச்சிருது, ஃபோன் நம்பர் எப்படியோ கிடச்சிருது. கிடச்சோடனே இத்தனை நாளாக ஏங்கிட்டு இருந்தவன் இப்போ லைக்காக சைக்கோ மாதிரி மாறிட்டான்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணு நமக்கு வேணும், நம்ம கூட எப்படியாவது அந்த பொண்ணு பேசிடணும் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறோம். லைக் கால் பண்ணிட்டு, நீ இப்போ எனக்கு தினமும் பேசுகிற, இல்லைனா அவ்வளோதான், தினம் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுற, இல்லை தினம் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுற, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். லைக் இவன் இருந்த மைண்ட் செட்டில் எப்படியாவது அந்த பொண்ணை பேச வச்சிடணும், எப்படியாவது அந்த பொண்ணு நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய தப்பு பண்ணிட்டான். லைக் அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்னு கூட வச்சுக்கலாமே. கஷ்டப்படுத்திட்டானலாம் இல்லை, கஷ்டம் ரொம்ப படுத்திட்டான் தான். ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரியே டார்ச்சர் பண்ணுறான். நீ எனக்கு தினம் ஒரு ஹாயாவது பண்ணிடணும், இல்லைனா அவ்வளோதான், நான் ஒன்று வந்துட்டு உங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசிடுவேன், உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான். அந்த பொண்ணும் அதுக்கு பயந்துக்கிட்டு இவன் கூட ஒழுங்காக பேசியிருக்கா. ஒரு செட் ஆஃப் டைமில் அந்த பொண்ணு ஒரு கோவத்தில், என்னை ஏன் நீ இப்படி டார்ச்சர் பண்ணுற, இதுக்கு பேசாமல் என்னை கொன்று அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. இவன் ஐயோ நம்ம லவ்வில் வந்து சைக்கோ மாதிரி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இவன் அப்போ தான் உணரான், நம்ம லவ்லேயே சைக்கோவாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்குறி அப்போ தான் உணர்ந்துருக்கான். உணர்ந்துட்டு சரி இனிமேல் அவன் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடு, நான் இனிமேல் உன் லைஃப்பில் வரைய மாட்டேன், இது வரைக்கும் பண்ணதுக்கெலாம் ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரு சாரி கேட்டு விட்டுறான். விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறான். மூவ் ஆன் பண்ணி போன கட்டத்தில் தான் இவனோட அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவன் கூட பிறந்த அக்கா இல்லை, சொந்தக்கார அக்கா. ஸோ இவங்க சொந்தக்கார அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு இவனை மீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ணதும் இவனும் சரி ஓகே நமக்கும் வேறு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறான். அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணி 2 மாதம் ஆயிடுது. 2 மாதம் ஆகிட்டு அந்த பொண்ணும் இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த டைமில் தான் அந்த விட்டுட்டு போன பொண்ணு திரும்ப வந்து இந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் பண்ண தப்பு தான், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டைமில் இவன் என்ன முடிவு எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அவன் என்ன முடிவு எடுத்தான் அப்படின்னா, இவனுக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்ண பொண்ணை வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன பொண்ணுக்கு ஓகே சொல்லி விட்டுட்டு போன பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான். லைக் அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, லைக் இப்போ அந்த மேரேஜில் ஒரு பொண்ணை மீட் பண்ணி பேசினால, அந்த பொண்ணு வேணாம், உன்னை விட்டுட்டு போனவங்களை நம்பி திரும்ப போகாத, அவங்க மறுபடியும் எந்த நேரத்துலையும் விட்டுட்டு போயிடுவாங்க, நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் எதையுமே காதில் போட்டுக்கல. எப்படியாவது இந்த பொண்ணு திரும்பி வந்துட்டாலே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்த பொண்ணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு ஒரு மன கஷ்டத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டாங்க. இப்போது 2 பேரும் இப்போது அந்த ராம், இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு விட்டுட்டு போன பொண்ணு, 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்லேயும் சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணோட வீட்டில் இல்லை பையனோட வீட்டில் சொல்லிட்டாங்க, பொண்ணோட வீட்டில் என்ன சொல்லலை. ஸோ இதுதான் நான் எழுதியிருக்க ஸ்டோரி. ஸோ இது முழுக்க வந்து என்னோடய கற்பனை தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டோரி இருந்தால் கொண்டு வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம அதையும் வந்துட்டு அழகாக ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறையா நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. இது என்னோடய 2வது ஷோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ஏன்னு தெரில, நான் அப்படி இந்த ஆடியோ பேசிவிட்டு லைக் எனக்கு அந்த ஒரு நாள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லா மன கஷ்டத்தையுமே யார்கிட்டையும் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக ஐ ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ஸோ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது.
அந்த பையன் பண்ண சரியா தப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ தயவு செஞ்சு யாராவது இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா, ஐ டோன்ட் கவுண்ட் தோஸ் ஹூ ஆர் விசிட் திஸ் வீடியோ ஃபுல்லி, ஐ டோன்ட் கவுண்ட். பட் யாராவது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள், அந்த பையன் பண்ணது சரியா தப்பா. ஏன்னா இப்போது எப்படின்னா, இந்த பொண்ணுக்கு இந்த பையன் லவ் பண்ண பொண்ணு திரும்பி வந்துட்டா அப்படிங்கிறதுனால அந்த பையன் திரும்பி போயிட்டான். அப்போ இந்த பையனை லவ் பண்ண பொண்ணோட நிலைமை, அவளுக்கு இவன் பண்ண துரோகமா இல்லை என்ன சங்கதி எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் கீழே வந்துட்டு விசிட் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ஐ எம் வெயிட்டிங் டு ஆஸ்க். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, tata, signing off. உங்கள் KKR, டாட்டா.